அப்புறம் எதுக்கு ஃபிஷ் டேங்க் இங்க விக்கும் போது நீ அவ்வளவு கேள்வி கேட்ட? திடீர்னு நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து நிக்கிற, அதான் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். சரி, நீங்க 2 பேரும் சமத்தா இருக்கணும். நான் ஆபீஸ் போயிட்டு வந்து பாக்குறேன். அதே மாதிரி நீங்க வந்த நோக்கம் என்னவோ அதை சரியா முடிச்சு கொடுத்துருங்க. சரியா? லவ் ஃபிஷ் பத்தி போய் சொல்றேன்னு தான் பார்த்தேன். அடா ஒர்க் அவுட் ஆகுதே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாதிரி நம்ம வழிக்கு வந்துட்டானா சந்தோஷம். அதே மாதிரி பசிச்சதுன்னா வாலாட்டி பசிக்குதுன்னு சொல்லணும். சரியா? ஜுஜு ஜுஜு. பரவாயில்லையே சண்மதி, உனக்கு மீனோட பாஷையெல்லாம் தெரியுது? மீன் பாஷையெல்லாம் தெரியும். எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா லவ் பேர்ட்ஸ் மாதிரி லவ் ஃபிஷ்ஷா இருப்பாங்களோன்னு தோணுது. உனக்கு அப்படியே தோணுது? ஆனா எனக்கு ஏதோ வாஸ்து மீன் மருந்துன்னு தெரியுது. உனக்கு எங்க இத பத்தி எல்லாம் தெரிய போகுது? பிசினஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம், இது செய்யறத பத்தி தான் ஒரே யோசனை. இங்க பாரு எவ்வளவு அழகா லவ் பண்றாங்கன்னு. ஆஹா, வந்த ஒரே நாள்லயே சண்முதி வாயிலே லவ் பத்தி பேச வச்சிருச்சு இந்த மீன். போடு, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் தான். ஹலோ, என்ன கற்பனையில இருக்கிற மாதிரி இருக்கு? அது வந்து சண்முதி, இந்த 2 லவ் ஃபிஷ்ஷுக்கும் என்ன இந்த வாஸ்து ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு ஆபீஸ் போகணும்னு தோணுது. நான் அப்படியே கிளம்பட்டுமா? நீ யோசிச்சு உன் பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி அம்பானி அதானின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கோ. சரியா? பாய். நக்கலு போடி. மீன்களை பெண்களோட கண்களை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியணும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணோட மனச மாத்திர சக்தி லவ் ஃபிஷ்ஷுக்கு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஜப்பான்னா ஜப்பான் தான். ஓ, என்ன இது? சண்மதி லஞ்ச் பேக விட்டுட்டு போயிட்டாளா? இத மறந்துட்டு வேகமா போயிட்டா போல இருக்கு. போகட்டும், பட்னி கிடந்து சாகட்டும். கொண்டதையும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகட்டும். எனக்கு என்ன வந்தது? செம்ம ஐடியா. பில்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன்ல கார்த்திகை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாமர்த்தியமா பிளான் பண்ணி இந்த வேலையை முடிக்கணும். ஆர்த்தி, ஆர்த்தி, எப்ப பாரு போன். இந்தா, இதை எடுத்துட்டு போய் சண்மதி கிட்ட கொடுத்துட்டு வா. என்னடி அப்படி பாக்குற? லஞ்ச் பாக்ஸ் தான், அவ மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. நீ போய் கொடுத்துட்டு வந்துடு. என்னம்மா நீ விளையாடுறியா? நான் எதுக்குமா அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும்? நான் என்ன அவ வச்ச வேலைக்காரியா? ஏய் இருடி, அதுக்குள்ள கோவப்பட ஆரம்பிச்சிட்ட. ஒன்ன போய் நான் அந்த மாதிரிலாம் நடத்துவேனா ஆர்த்தி? சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த லஞ்ச் பாக்ஸ கொண்டு போய் கொடுத்தா அந்த சண்மதி என்ன பத்தி என்னமா நினைப்பா? வேலைக்காரியா தானே நினைப்பா. பேசி முடிச்சிட்டியா? இல்ல ஏதாவது பாக்கி இருக்கா? ஆனா இதனால நமக்கு என்னமா பெனிஃபிட்? ஆர்த்தி, சில விஷயங்களை முன்னாடியே சொல்லிட்டா சுவாரஸ்யமா இருக்காதுடி. நடக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்குன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. மா, சஸ்பென்ஸ் வச்சா அது என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு நான் அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு உனக்கே தெரியும் தானே. சின்னதா ஒரு க்ளூ கொடு. ஏண்டி, உன்னை வச்சு பிளான் பண்ணதுக்கு எவ்வளோ கேள்விடி நீ கேப்ப? சரி சொல்றேன். ஆர்த்தி, இப்போ இந்த சண்மதி வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அவ ரொம்ப நல்லவங்கிறது. நான் இப்ப போடுற இந்த பிளான் மட்டும் சரியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சண்மதி மேல இருக்கிற நல்ல நினைப்பெல்லாம் தவிடு பொடி ஆயிடும். ஆனா
இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கும் அவளை விரட்டி அடிக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? ஏய், அதுதாண்டி சஸ்பென்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. ஆமால. சரிம்மா சரிம்மா, குடு, நான் போய் கொடுக்குறேன். போ. இவ்ளோ சொல்லணும். சண்மதி, நீ பேசின பேச்சையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கார்த்திக் இந்த யூனியன் எலெக்ஷன்ல நிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் நடத்த போற இந்த நாடகத்துல கார்த்திக் தோக்கறதுக்கு காரணம் நீதான்னு எல்லாரும் நம்ப போறாங்க. உன்னை இந்த வீட்டை விட்டு உடனடியா விரட்ட போறாங்க. அதுக்கப்புறம் பழையபடி இந்த வீட்டுல நான் அதிகாரத்தோட இருப்பேன். மேடம், உங்களை ஒரு கிளைண்ட் பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன மேடம், ரொம்ப வெறப்பா போலீஸ் மாதிரி பேசுறீங்க? நான் உங்க கிளைண்ட். அஃப்கோர்ஸ் உங்க சீனியர் லாயரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, ஆபீஸ் வரவங்க யாரா இருந்தாலும் நான் கிளைண்டா தான் பாப்பேன். சொல்லுங்க, என்ன கேஸ்? ஐயோ மேடம், நீங்க கேக்குற தோரணையை பார்த்தா நான் ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு நகை நட்டு பணங்காசையெல்லாம் திருடிட்டு வந்த மாதிரில இருக்கு. நான் ரொம்ப டீசன்ட் மேடம். உங்க டீசன்ட் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல விஷயத்த சொல்லுங்க. பரவாயில்ல, எப்படி பேசினாலும் நீங்க உங்க லெவல சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க மேடம். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், நான் பில்டர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன்ல பிரசிடென்ட் பதவிக்கு நிக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க எனக்கு லீகல் அட்வைசரா இருந்து ஐடியா கொடுத்து என்ன ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை நான் கொடுத்துட்றேன். இல்ல, எனக்கு நடத்த வேண்டிய கேஸ் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க வேணும்னு வேற லாயரை பாத்துக்கோங்களேன். என்ன மேடம் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்க திறமைய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சமீபத்துல கூட ஒரு எம்எல்ஏ வைஃபை எதிர்த்து அந்த கேஸ ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உங்களை நம்பி வந்த மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் மேடம். அதான் சொன்னனே சார், எனக்கு நிறைய கேஸ் இருக்குன்னு. நீங்க வேற லாயரை பாத்துக்கோங்க. என்ன மேடம், உங்க புருஷனுக்கு எதிராக எப்படி நிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க அதானே? உங்க புருஷன் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமோ? ஹலோ மிஸ்டர், எனக்கு குடும்பம் வேற, என்னோட ப்ரொஃபஷன் வேற. அதையும் இதையும் நான் என்னைக்கும் நான் ஒன்னா பார்த்ததே இல்லை. அப்புறம் ஏன் மேடம் முடியாதுன்னு சொல்றீங்க? நான் தான் சொன்னனே சார், எனக்கு நிறைய கேஸ் இருக்கு. நீங்க போலாம். சரி, உங்க பிசினஸ் எதிக்ஸ நான் ரொம்பவே அப்ரிசியேட் பண்றேன். நீங்க ஒரு நல்ல லாயர் தான். அப்புறம் எனக்கு வேற ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்துறேன். ஆமா, உங்க குடும்பத்துல ராஜேஸ்வரி அம்மா நீங்க சொன்னா கேட்பாங்களா? உங்க மேல அவ்வளவு பாசமா அவங்களுக்கு? எப்படி இருந்தாலும் என்ன எதிர்த்து கார்த்திக் ஜெயிக்க போறதில்லை. சோ நீங்களாவது சொல்லி நாமினேஷனை வாபஸ் வாங்க சொல்லுங்க. அதான் கௌரவமா இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நீங்க ஒரு இன்வெஸ்டரா பேசுனீங்க. நானும் உங்களை ஒரு கிளைண்டா மதிச்சு மரியாதை கொடுத்து பேசுனேன். இந்த மாதிரி தேவையில்லாம குடும்ப விஷயத்தெல்லாம் பேசி உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். என்ன மேடம், உங்க குடும்பத்தை பத்தி பேசினதும் இப்படி கோவப்படுறீங்க? உங்க குடும்பத்து மேல உங்களுக்கு அவ்வளவு கோவமா? உங்களை அவங்க ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லி கல்யாணம் வேற பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்களுக்கு ஃபேவரா இருக்கணும்? பேசாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். நிறுத்துங்க. இனிமே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். ஆபீஸ்னு கூட பார்க்க மாட்டேன்.
ராஜிமா குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவங்களோட பேர் சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது. உங்களால எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும்னா அப்புறம் இதுக்கு எங்க வரீங்க? இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்பல, இதை நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கோவப்படாதீங்க மேடம். பொம்பளைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். ஆமா ஆமா. வரேன் சண்மதி. அப்பா, டீல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இவன் எதுக்கு இங்க வந்துட்டு போறான்? என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த சண்மதியை மீட் பண்ணி பேசிட்டேன். சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், பை. சண்மதி, வா ஆர்த்தி, உள்ள வா. ஏன் அங்கே நிக்கிற? உட்காரு. என்ன இவ்ளோ தூரம்? லஞ்ச் பாக்ஸ் மறந்து விட்டுட்டு வந்துட்டியா? அதான் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனால என்ன, நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். அதுக்கு நீ இவ்ளோ தூரம் வரணுமா? ஹோட்டல்ல சாப்பிட்டா சண்மதி உடம்புக்கு ஆகாது, போய் கொடுத்துட்டு வான்னு அம்மா தான் சொன்னாங்க. இந்தா. ம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். எதுவும் ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டுமா? குடிச்சிட்டு பொறுமையா போலாம். இல்ல சண்மதி, எனக்கு வேண்டாம், தேங்க்ஸ். ம். சரி சரி. ஆர்த்தி, சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டியா? கதவை திறந்து போட்டே வந்திருக்கேன். இப்ப சொல்லுடி, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டியா? மா, அதெல்லாம் கொடுத்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், ஆனா ஷாக்கிங்கான விஷயம். என்னடி முக்கியமான விஷயங்கிற, ஷாக்கிங்கான விஷயங்கிற? அப்படி என்னடி விஷயம்? நான் லஞ்ச் கொடுக்க போனேன்ல, அங்க அந்த மரகத மணி வந்திருக்கான். எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. என்னம்மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஏண்டி, இவ்ளோதானா? இதான் முக்கியமான விஷயம், ஷாக்கான விஷயம் சொன்னியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். இல்லம்மா, அந்த மரகத மணி நம்ம வீட்டுக்கு வந்து எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். அப்படி போனவன் சண்மதி ஆபீஸ்க்கு வந்துட்டு போறான்னு சொல்றேன், அத போய் சாதாரண விஷயம்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க நீ? ஆர்த்தி, நீ சண்மதி ஆபீஸ்க்கு லஞ்ச் கொண்டு போனது ஒரு பிளான் தான். நீ அங்க போகும்போது அங்க மரகத மணிய பார்த்ததும் ஒரு பிளான் தான். மா, என்னம்மா சொல்ற? இதெல்லாம் உன்னோட பிளானா? ஆமாண்டி, இது எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. மாமா மாமா சொல்லுமா, மரகத மணி சண்மதி ஆபீஸ்க்கு வந்துட்டு போனதுல அதுல என்ன பிளான் ஒளிஞ்சிட்டு இருக்கு? ஏய், ஆரம்பிச்சிட்டியா? நேரம் வரும்போது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன், புரிஞ்சுதா? அது வரைக்கும் தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. சாப்பிடு போ. போ. எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். சண்மதி, நடக்க போற எலெக்ஷன்ல போட்டியிடாத நான் தான் பெருவாரியான ஓட்டுல ஜெயிக்க போறேன். பாப்போம். ராஜேஸ்வரி குடும்பங்கிற கட்சியில இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்க போறேன். எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நாங்க நல்லா இருக்கோம் சம்பந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜை பண்றதுக்கு ஏத்த நாள். சரி சம்பந்தி, நான் என்ன பண்ணணும்? எப்படியாவது நீங்க தான் அவளை சம்மதிக்க வைக்கணும்.
இல்ல சம்பந்தி, ஏற்கனவே நாங்க பொய் சொல்லிட்டோன்னு தான் சண்மதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. மறுபடியும் ஏதாவது சொல்லி இன்னும் சண்மதி மனசை கஷ்டப்படுத்த வேணான்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரியே எனக்கும் 3 சுமங்கலி பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சண்மதி கையால பூஜை பண்ண வச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து அனுப்பணும்னு தான் ஆசை. ஆனா நான் அப்படி பண்ண போக அது சண்மதிக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அதான் சம்பந்தி. வேற ஒன்றும் இல்லை, என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த சுமங்கலி பூஜையில மட்டும் இல்ல, எந்த விஷயத்திலையும் சண்மதியை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். சரிங்க சம்பந்தி, நானும் உங்களை கட்டாயப்படுத்தி பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அப்புறம் பேசுறேன். சரி, ஓகே. சண்மதி, வாங்க வாங்க. யார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? சண்மதி எங்களை வர சொன்னாங்க. அப்படியா? சண்மதிக்கு தெரிஞ்சவங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சண்மதி, வரேன் ராஜிமா. வாங்க சண்மதி. சண்மதி, உனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ராஜிமா, ஒரு நிமிஷம். இவங்களுக்கு சாதாரணமா வெறும் டீ காஃபி மட்டும் கொடுக்க கூடாது. அப்படியா? சரி, நல்ல சாப்பாடு செஞ்சு விருந்து ஏற்பாடு பண்ணிடுவோம். ராஜிமா, ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஓகே. ஆனா இவங்க யாரு, எதுக்காக வந்திருக்காங்கன்னா கேட்க மாட்டீங்களா? என்ன சண்மதி, உனக்கு தெரிஞ்சவங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு? நீ பேசிட்டு முதல்ல காஃபி, அப்புறம் விருந்து சாப்பாடு. ராஜிமா, ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா இவங்க என்ன பார்க்க வரல, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏய், என்னடி நடக்குதுங்க? மா, நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நல்லா பேச கத்துக்கிட்டடி இல்ல? இவங்க எல்லாரும் சுமங்கலி பூஜைக்காக இங்க வந்திருக்காங்க ராஜிமா. மா, என்னம்மா இது? சண்மதி யாரோ 3 பேரை கூட்டிட்டு வந்து சுமங்கலி பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதாண்டி எனக்கே இப்ப ஷாக்கா இருக்கு. இவளா இந்த வீட்ல இருந்து போறதுக்கு முன்னாடி நாமளே விரட்டி விடலான்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காளே இவ. ராஜிமா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பி தான் சண்மதி. ஆனா பூஜைக்கு நான் எந்த ஏற்பாடும் பண்ணலையே. இப்ப அதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் எல்லா ஏற்பாடையும் நல்லபடியா முடிச்சிட்டு தான் இவங்களை இங்க வரவே வச்சேன். சமந்தி, சமந்தி, ஏன் அங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க. வா ஆர்த்தி. கார்த்திக், கார்த்திக், இன்னைக்கு சுமங்கலி பூஜை பண்ணா திருமணமான ஆண்கள் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. இந்த பூஜைக்கான ஏற்பாட்டை சண்மதி பண்ணி இவங்க எல்லாரையும் வர வச்சிருக்கா. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜைய சிறப்பா பண்ணிரலாம். சரிம்மா, அப்ப நான் போய் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சண்மதி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா. பூஜை பண்ண வேண்டியதுதான் பாக்கி. பின்ன நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் என்ன சம்பந்தியமா? எல்லாரும் சேர்ந்து சிறப்பா கொண்டாடிடுவோம்.